ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷத்தோட திருமலா ஸ்ரீவாரி கோயில் புரட்டாசி பிரம்மோற்சவம் எப்போங்கிறது பற்றின டேட்டும் அஃபீஷியலாக அந்த பிரம்மோற்சவ நாட்களில் எந்தெந்த தரிசனங்கள் அனுமதிக்கப்படும், எந்தெந்த தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின புது அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணி போல் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. இதில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு திருப்பதி பெருமலை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் லக்கி டிப் நாளைக்கு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். அன்னைக்கு 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு 2 days டைம் கொடுக்குறாங்க. 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணியோட பணம் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் முடியுது. அடுத்து ஜூலை 22ஆம் தேதி 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜே சேவா புக்கிங்கும், மத்தியானம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சண புக்கிங் காலையில் 10 மணிக்கும், அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங் 11 மணிக்கும், அக்டோபர் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ஜூலை 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை 24ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 2 ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலாக்கு 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. திருச்சானூருக்கு 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது. 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. அடுத்து ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் இருக்குது. இப்போது புக்கிங் பற்றின புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஜூலை 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான நவநீத சேவாவோட புக்கிங் ஜூலை 27ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பராக்குமணி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் ஜூலை 27ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது இப்போ தான் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியலாக. அடுத்து பிரம்மோற்சவம் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட பிரம்மோற்சவம் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு சில தரிசனங்கள்லாம் அனுமதிக்கிறாங்க, ஒரு சில தரிசனங்கள்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எப்போனா அந்த பிரம்மோற்சவம் டேட்ஸுக்கு, மீதி நாட்களுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். பிரம்மோற்சவத்துக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸ்பெஷலாக. என்னென்ன அப்படின்னா, பிரம்மோற்சவத்தப்போ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இருக்காது. எப்போனா 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். கல்யாணச்சம் மூந்தல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சஹசர தீபாலங்கார சேவா. அடுத்து லக்கி டிப் சேவாவில் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தோமாலா அர்ச்சனா அஷ்டதல பாத பத்மாராதனா இருக்காது. அடுத்து அக்டோபர் 11ஆம் தேதி 12ஆம் தேதி மட்டும் சுப்ரபாதம் சேவா இருக்காது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுக்கு உண்டான தரிசனமும் அங்க பிரதட்சணமும் இருக்காது. பிரம்மோற்சவத்துக்கு அங்க பிரதட்சணம் கிடையாது. டிவோட்டிஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. புக்கிங் எல்லாமே டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னென்ன தரிசன டிக்கெட் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்கும், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்கும். மேபி லாஸ்ட் இயர் மாதிரி மகாலகு தர்ஷன் கொடுக்கலாம். அதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்கும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்கும், டோனார் தரிசனமும் இருக்கும். லக்கி டிப்பில் சுப்ரபாதம் மட்டும் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 11, 12 சுப்ரபாதமும் கிடையாது. என்னென்ன இருக்காதுன்னா, ஆர்ஜித சேவா இருக்காது பிரம்மோற்சவத்துக்கு. பிரம்மோற்சவத்தப்போ தோமாலா அர்ச்சனா அஷ்டதல பாத பத்மாராதனா இருக்காது. அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி 13ஆம் தேதி வரைக்குமே அங்க பிரதட்சணமும் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டும் இருக்காது. அக்காமடேஷன் பற்றி கொடுக்கல. போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா,
கருட சேவை நடக்கிற அன்னைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணல, நேரில் வந்து புக் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. பட் அப்போது நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் இல்லை திருமலாக்கு. திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுறப்ப எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஓப்பன் ஆனோன்னு தெரியும், இல்லைனா அவங்க அப்டேட் கொடுத்தா தெரியும். இப்போதைக்கு இது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வர்ச்சுவல் கிடையாது, அங்க பிரதட்சணம் கிடையாது, ஆர்ஜித சேவா கிடையாது. 300 பாருக்கும் விஐபி இருக்கும், அப்டேட் கொடுப்பாங்க. டோனார் தர்ஷனம் இருக்கும். டிப்பில் சுப்ரபாதம் 11-12 மட்டும் இருக்காது. தோமால அர்ச்சன அஷ்டதல பாத பத்மாராதனா 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்காது. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட், இன்ஃபான் தர்ஷனுக்கு உண்டான டிக்கெட், என்ஆர்ஐ தர்ஷனத்துக்கு உண்டான டிக்கெட்லாம் இருக்குமா இருக்காதாங்கிற அப்டேட் அஃபிஷியலாக டிடிடியில் இன்னும் கொடுக்கல. அதுக்கெல்லாம் ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் அஃபிஷியலாக கொடுக்கல. அதனால் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். கொடுப்பாங்களா அப்படின்னா இதுலேயே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரியே வச்சுருக்கிறதுனால கொடுக்கறது டவுட்டு தான். இருந்தாலும் டிடிடியில் சொன்னாங்கன்னா இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா புக்கிங் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு தரிசன டிக்கெட்டும் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு அக்டோபர் மாதத்தோட ஃபெஸ்டிவல் டேட்ஸ் பேஸ் பண்ணி இப்போ இவங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து நீங்கள் தரிசன டிக்கெட் ரூம் எல்லாம் கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் போல் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் கன்ஃபார்ம்டாக எப்படி நம்ம புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் திருமலா கோயிலையும் டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்லையும் வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், புக்கிங் பற்றின டிப்ஸோடு சேர்த்து ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கு உண்டான நேரமும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.